இது ஆகஸ்ட் 135 2002 மாடலு. இந்த வண்டியை நாங்கள் சேல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வண்டியை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துக்குவோம். அது என்னென்னா பிக்கப்பு, மைலேஜு, டாப் ஸ்பீடு 3 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த பிக்கப் டெஸ்ட்டில் 0 to 60 வரைக்கும் எத்தனை செகண்ட்ஸில் ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரோ டு 60 14 செகண்ட்ஸில் ரீச் ஆகிருக்கு. வண்டியை இன்னுமே எந்த அளவுக்கு பிக்கப் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றி வண்டியை ஓட்டி பார்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு இப்போவே செக் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் போனது என்னமோ 83 தான். என்னடா டாப் ஸ்பீடு 80 தான் போகுமான்னு நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் வண்டியை ரொம்ப நாள் ஓட்டாதனால சரி கைக்கு கொஞ்சம் பழகட்டும் அப்படின்றதுனால வண்டியில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணலை. வண்டியை வாங்கின உடனே டாப் ஸ்பீட்லாம் போகக்கூடாது. கொஞ்சம் கைக்கு அடக்கமான பிறகு பிரேக்கிங்லாம் செட் ஆன பிறகு தான் நம்ம டாப் ஸ்பீடே போகணும். செகண்டு பார்க்க போகுது மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 100 ml பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வண்டியில் உள்ள கார்பரேட்டர் உள்ள பெட்ரோல்லாம் காலி பண்ணோம். அதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஓட விடுவோம். வண்டியில் உள்ள பெட்ரோல்லாம் காலி பண்ணியாச்சு. வேணா நம்ம இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் ஆகலை. அப்போ கார்பரேட்டர் உள்ள பெட்ரோல்லாம் காலி ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அக்யூரேட்டான மைலேஜ் கிடைக்கும். செட்டப்லாம் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இதில் மீட்ரு வேலை செய்யலை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக ஆப் மூலியமாக நம்ம போட்டிருக்கோம். இதில் ஸ்பீடும் காட்டும், எவ்வளோ மைலேஜ் போகணும்னு காட்டும். இப்போ எல்லாமே ஜீரோ பண்ணியாச்சு. வாங்க நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை மைலேஜ் அதிகமாக கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. 35 ஆச்சும் கிடைக்காதுன்னு பார்ப்போம். போத வண்டி புக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போனா பெட்ரோல் காலியில் இருக்கும். பெட்ரோல் திருப்பி ஸ்டார்ட் பண்ணு. ஸோ பெட்ரோல் தான் இல்லை, காலி ஆயிடுச்சு. போன கொண்டாடா, போன கொண்டா எவ்வளோ மைலேஜ் பேசி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மைலேஜ் 38.4. அதாவது ஒரு லிட்டருக்கு வண்டி இப்போ 38 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. அதுவும் பைபாஸ்ன்றனால. ஆனால் சிட்டிக்குள்ளே போனால் கம்மியாகுது. எப்படி 35 34 தான் கிடைக்கும். ஸோ நல்ல மைலேஜ் தான். ஸோ தேங்க்யூ. ஆகஸ்ட் 135 38 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகத்தில் நாங்கள் வண்டி எங்கே நின்றுச்சோ அங்கே அந்த பாலத்து மேலே அப்படியே கிராஸ் பண்ணி அங்கே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அந்த இடத்துல. இப்போ வண்டி ஒரு 100 மீட்டர் முன்னாடி தான் நின்றுருக்கு. போன டைம் நம்மளுக்கு 38 மைலேஜ் கிடைச்சது இல்லையா. இப்போ 37.2 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஆவரேஜா பார்த்தோம்னா அப்போ 37 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிருக்கு இந்த வண்டியில. இது ஒரு நல்ல மைலேஜ் தான். மூணாவது பார்க்க போகுது டாப் ஸ்பீடு. இந்த வண்டியை ஒரு வாரமாக ஓட்டி நாங்கள் கைக்கு கொஞ்சம் அடக்கமாயிடுச்சு. இப்போ நாங்கள் அதை டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டியோட டாப் ஸ்பீடு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியை பற்றி பார்த்துக்குவோம், அதோட பார்ட்ஸை பற்றி பார்த்துக்குவோம். டேங்க் மஞ்சள் கலரில் இருந்துச்சு, அது நல்லாவே இல்லை. வண்டியோட ஒரிஜினல் கலர் பிளாக்கு. அதனால டேங்க் நாங்கள் ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்டிங்லாம் நாங்களே பண்ணது. சீட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே புதுசு தான். கீழே இருக்க மெட்டல் பிளேட்லேருந்து எல்லாமே புதுசு தான். வண்டியில் மெயினாக நாங்கள் ஒன்று மாற்றிருக்கோம். இதோட பவர் அதிகமாக இருக்கனால பிரேக்கிங் நல்லா இருக்கணுக்காக பல்சரோட ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு போட்டிருக்கோம்.
அடுத்து இன்ஜினில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னென்னு கழட்டி பார்க்கும்போது தான் அது கிளச்சு பெல்லு போயிருந்துச்சு. அதை நாங்கள் மாற்றின வீடியோவை ஆட் பண்ணுறோம். இந்த வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் ஒன்று கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னென்னு கிளச்சு கழட்டி பார்க்கும்போது தெரிஞ்சது. கிளச்சு பெல்லு வந்து ரொம்ப ஷேக் ஆகுது. இவ்வளோ ஷேக் ஆகக்கூடாது. இந்த ஏன் ஷேக் ஆகுதுன்னா, இந்த இதை இதில் ரிபீட் மாட்டியிருப்பாங்க. அதை எடுத்தாச்சு. இப்போ கழட்டிட்டு பார்த்தோம்னா உள்ளே இருக்க லப்பகம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. லப்பகம் ரொம்ப தேஞ்சிருச்சு போல். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லப்பகம் எடுத்துட்டு புது லப்பகம் போடணும். லப்பகம் மாட்டிட்டோம்னா இப்போ வந்து ஷேக்கே இருக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிருக்கோம். ஆனால் வந்து இந்த பெல்லை வந்து நம்ம இப்போ இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்குள்ள காடி விழுந்துருச்சு. இதுதான் இதோட 2வது பிரச்சனை. இப்படி காடி விழுந்தா என்ன ஆகும்னா, இப்படி கிளச்சு வந்து உள்ளே இருக்கும். கிளச்சு வந்து இப்படி உள்ளே இருக்கும் போது இப்படி உள்ள அந்த பள்ளத்தில் போய் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம கிளச்சை பிடிக்கும் போது இப்படி விரியும். அந்த விரியும் போது அந்த லாக் ஆனது வந்து கரெக்டாக வெளியில் வராது. நம்ம கிளச்சு பிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும், கியரும் ஒழுங்காக விழுகாது. அதனால என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்ம வந்து வேற எதுவும் மாற்றணும். அதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம். இது வந்து புதுசு. பார்த்தோம்னா சைடில் காடிலாம் இருக்காது. இப்படி கிளச்சு உள்ளே இருக்கும் போது நம்ம கிளச்சை பிடிச்சோம்னா ஈஸியாக வெளியில் வரும். இப்போ லாஸ்ட்டாக அந்த மூடி இது மேலே மாட்டிட்டு இந்த ரிவீட்டை வந்து இதுக்குள்ளே மாட்டணும். இது வந்து ஸ்க்ரூ டைப் கிடையாது, டைட் பண்ண முடியாது. இதை இப்படி உள்ளே மாட்டிட்டு இப்படி வெளில வந்த பிறகு நம்ம சுத்தியில் வச்சு அடிச்சு சலிச்சு விடணும். இன்ஜினில் பவர் கூட்டு வந்துட்டு நாங்கள் எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே வந்து பவர் நல்லா தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். வாங்க டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்துக்குவோம். வண்டியை ஓட்டி பார்க்கும்போது 91 வரைக்கும் போச்சு. இதுதான் வண்டியோட ஒரிஜினல் டாப் ஸ்பீடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாங்கள் வண்டியை இன்னுமே வந்து யூஸ் பண்ணி ஓட்டி இருந்துருக்கலாம். பட் முன்னாடி கொஞ்சம் வண்டி போனதுனால நம்ம அவ்வளோ ஸ்பீடு போவேணாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுதான் வண்டியோட ஒரிஜினல் கண்டிஷன். இந்த வண்டியை நாங்கள் சேல் பண்ணலான் இருக்கோம். இது வந்து ஒரு டெல்லி வண்டி. ஸோ அதனால இதோட விலையை வந்து நாங்கள் 80K ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் எங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பார்த்து பேசிக்கலாம்.